இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி செட்டிநாடு சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு தான் ரொம்ப முக்கியம். மாவு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோன்னா இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நான் இன்றைக்கி கடையில் விற்கிற இடியாப்பம் மாவு தான் வாங்கியிருக்கேன். இந்த கப்புக்கு நான் 2 இடியாப்ப மாவு இந்த 2 கப்புக்கு எடுக்க போகிறேன். இது 7 கிலோ இட்லி பிளேட்டுக்கு 3 பிளேட் வரும். இப்போ நான் சைடில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஏன் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோன்னா, நம்ம இந்த தண்ணி ஒரு கரண்டியாக சேர்த்து நம்ம இடியாப்பம் மாவு பிசையணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இப்போது நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஒரு கரண்டியாக ஊற்றி கிளறுங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கிறனால நம்மளால் கை விட்டு கிளற முடியாது. ஸோ ஒரு கரண்டியை வச்சு கிளறிக்கோங்க. மாவு நல்லா ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இடியாப்பம் நல்லா வராது. ஸோ தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போது மாவு நல்லா பொறுக்கிற சூடு வந்தால் நம்ம கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். கையில் பிசைஞ்சால் நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி அச்சு தான் வீட்டில் பயன்படுத்துகிறேன். இந்த அச்சில் சின்ன சின்ன ஓட்டை உள்ள கலவடையை அடியில் வச்சு நான் மாட்டியிருக்கேன். இப்போது நம்ம இதில் எண்ணெயை தடவ போகிறோம். எண்ணெய் தடவுறனால மாவு நல்லா அதில் ஒட்டாமல் நம்மளுக்கு புளியும் போது ஈஸியாக வரும். இப்போது நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் மாவு எடுத்து நம்ம அந்த அச்சில் வைக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா நம்ம மேலே இருக்க மூடியிலையும் நம்ம லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதனால் அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் மாவு ஒட்டாமல் வரும். வச்சு நல்லா சுற்றிடலாம். இப்போது நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம். ஸோ மேலே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு இடியாப்பம் நல்லா ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக வரணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா மாவு நம்ம கரெக்டாக பிசையலை அப்படின்னு அர்த்தம். நம்ம தான் கை வச்சு எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு நார்மலாக இட்லி தள்ளுற மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு திருப்பிட்டு நம்ம மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எப்படி நார்மலாக இட்லி தள்ளுவோமோ அதே மாதிரி இடியாப்பத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இந்த இடியாப்பத்தை நம்ம தேங்காய் பாலோடு சாப்பிடும் போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பாய், டேக் கேர்.